ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மைக்ரோ கண்ட்ரோலர். ஆக்சுவலி இது ஒரு ஸ்மால் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சிங்கிள் இன்டகிரேட்டட் சர்க்யூட்டில் மேடப் ஆகியிருக்கும். இது எதுக்காக டிசைன் பண்ணாங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டமில் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ணுறதுக்காக தான். இதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிபியு, மெமரி, ஐஓ இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் சிப்பில் வந்து ஆக்ட் ஆகும். மோஸ்ட்லி எங்கே யூஸ் ஆகுங்கிறது பார்த்தீங்கன்னா எம்பெடடில் வந்து யூஸ் ஆகும். அதாவது எம்பெடட் சிஸ்டமில் லைக் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஹோம் அப்ளிகேஷன்ஸஸ் அண்ட் ஆட்டோமேட்டிவ் சிஸ்டம், அப்புறம் மெடிக்கல் டிவைசஸில், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம், கேமிங்கில், டிஜிட்டல் கேமராஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோலாக வந்து ஆக்ட் ஆகுது. இது ரொம்ப ஒரு மைன்யூட் இல்லை, ஒரு சிங்கிள் அது ஸ்மால் சிப்பில் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து அதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட காம்போனன்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் மூலயமா ஆக்ட் ஆகும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஜிஸ்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் இன்ட்ரப்ட் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஹை ப்ரியாரிட்டியாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ஏதாவது போஸ்ட்பான் பண்ணணும் இல்லை டிலே பண்ணணுனாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்ட்ரப்டில் வந்து நிறையா டைமர்ஸ் இருக்குது. டைமர் 0, டைமர் 1 அப்படிங்கிறது, அப்புறம் எக்ஸ்டர்னல் ஹார்ட்வேர் இன்ட்ரப்ட் 1, 0 அதே மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு மெமரியில் பார்த்திங்கன்னா மெமரியில் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ப்ரோக்ராம் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஸ்டோரேஜ் தான் அந்த மெமரி. அண்ட் பஸ் வந்து இதில் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா அது குரூப் ஆஃப் ஒயர்ஸை தான் அப்படி மீன் பண்ணுறோம். கம்யூனிகேஷனுக்காக ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்கான டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கம்யூனிகேஷனுக்காக அதை யூஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 8 to 16 இல்லை அதுக்கு மேலே 32 அதுக்குள்ள கேபிள்ஸ் கூட அதில் அவைலபிளாக இருக்குது. அதாவது பிட்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து டுகெதராக ஆக்ட் ஆகும். ஸோ மெயினாக இதில் வந்து ரெண்டு கம்யூனிகேஷனுக்கு அட்ரஸ் பஸ் அண்ட் டேட்டா பஸ்ன்னு இருக்குது. அட்ரஸ் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 16 பிட் அட்ரஸ் இருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங்க்கு வந்து சென்ட்ரல் சிபியூலேருந்து மெமரிக்கு வந்து கொண்டு போகும். அண்ட் டேட்டா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா 8 பிட் டேட்டா இருக்கும். இது எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்னா ஒரு பெரிஃபெரல்லேருந்து இன்னொரு பெரிஃபெரலுக்கு வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் வந்து ஒரு டிஜிட்டல் சர்க்யூட். அதில் வந்து நம்ம வந்து டைமர் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமர் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறனால நமக்கு வந்து நம்ம பண்ணுற பெர்ஃபார்ம்டு ப்ரோக்ராமில் வந்து ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். டைமர் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்டர்னலி ஒரு சிப் வந்து ஆசிலேட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து பிட் கவுண்டர்ஸ் வந்து 16 பிட் கவுண்டர்ஸ் அண்ட் டைமர்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த பிளாக்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.